ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நம்மை சுகமாக்குகிற யெகோவா தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். He is our soul healer. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை நேசிப்பது மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாவை பரிபூரணமான சுகத்திலே நடத்தத்தக்க வல்லவராயிருக்கிறார். அவராலே மட்டுமே நம்முடைய ஆத்துமாவை சுகமாக்க முடியும். He is the and only soul healer. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. இந்த ஆத்துமா என்று சொல்லுகிற பொழுது யெகோவா தேவனாகிய கர்த்தர் அங்கே சொல்லுகிற வார்த்தை, எகிப்திய தேசத்தில சரீர பிரகாரமாய் உண்டான வியாதிகளை ஒன்றையும் நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று இந்த வசனம் முழுவதுமாய் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சரீர சுகத்தை எவ்விதமாய் அவர் விரும்புகிறாரோ அதை பார்க்கலாம் பல மடங்கு he is so much concerned about your soul healing. உங்களுடைய ஆத்துமா ஆறுதல் அடைவதையும் உங்களுடைய ஆத்துமா தேற்றப்படுவதையும் சுகம் அடைவதையுமே தேவன் விரும்புகிறார். காரணம் என்ன தெரியுமா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த ஆத்மாக்குள்ள என்ன இருக்குது? வாட் இஸ் soul composed of? இந்த ஆத்மாக்குள்ளே மனம் இருக்கிறது, மைண்ட் இருக்கிறது, சித்தம் இருக்கிறது, விருப்பம், வில். மூன்றாவது உணர்வுகள் இருக்கிறது, எமோஷன்ஸ் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு மனிதனுக்குள்ளே ஒருவேளை அவனுடைய மனதளவிலே பாதிக்கப்பட்டு காயம் உண்டாகி அவன் பாதிக்கப்பட்டு அப்படியே காலங்களை கடத்தி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், he cannot express himself in a total measure. ஒருத்தன் மனதளவில் உடைந்து போயிருக்கிறான்னு சொன்னா அவனால் எதிலையும் ஒரு ஈடுபாடு இல்லாமலேயே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஒருவேளை வாழ்க்கையில் அவன் விரும்புகிறதெல்லாம் கிடைக்காம all his wills goes upside down. அவன் விரும்புறது ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. நினைத்து பாருங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும். இன்னொரு காரியம், ஒரு சிலர் they will be emotionally break down. உணர்வு பூர்வமாய் அவர்கள் உடைந்து போயிருக்கிறார்கள், மனதளவில் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்ப தேவன் சொல்றாரு, I am that God who can heal your soul. மனதளவில் நீங்க நொறுங்குண்டு இருக்கிறீங்களா? அப்ப இயேசுப்பா சொல்றாரு, சங்கீதம் 147:3, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அப்படியே காயங்களை கட்டுகிறார். அவர்தான் உங்களுடைய மனதை சரி செய்ய முடியும். He can heal you perfectly. உங்களை பரிபூர்ணமான ஆத்ம சுகத்தை தேவனால கொடுக்க முடியும். அப்ப சரீர சுகம் கிடைக்காதா? ஆத்மா வெளியேற பெற்றது, அதுக்கே தேவன் சுகம் தருவார் என்று சொன்னால் இந்த அழிந்து போகிற சரீரத்துக்கு சுகம் இல்லையா? அவர் சங்கீதம் 103 அவர் சொன்னார், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை அவர் சுகமாக்கி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க ஆத்மா எப்படி இருக்குது பாருங்க. ஒருவேளை you are stuck in your emotional hurts. உணர்வு பூர்வமா நீங்க பாதிக்கப்பட்டீங்க, மனசை காயப்படுத்திட்டாங்க, என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு எப்படி பேஜாரா இருக்குது, நான் எவ்வளவோ வேதனைப்படுகிற மனதுக்குள்ள என்று சொல்லி எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் விதமாய் காலங்களை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். God is speaking to you. Open up your mind, open up your soul to the healer, open up your soul to the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவருக்கு, உங்களை சுகமாக்குகிற தேவனுக்கு உடைய ஆத்மாவை திறந்து காட்டுங்கள். உடைய மனம் திறக்கப்படட்டும், உடைய விருப்பங்கள் திறக்கப்படட்டும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை சுகமாக்குகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவர் யெகோவா ரோஃபிகாவாய் இருக்கிறார். He is your healer. ஆத்மா வேதனையா இருக்கட்டும், வியாகுலமா இருக்கட்டும், சஞ்சலமா இருக்கட்டும், உன்னை அவர் சுகமாக்குகிறார். நீங்க வாங்க, அவரிடத்துல சொல்லுங்க, இயேசுப்பா, நான் இந்த அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய மனம் சரியில்லை, என்னை சுகமாக்கும். அவ்வளவுதான். நீங்க சுகத்தை அனுபவிக்க விசுவாசிச்சீங்கன்னா அந்த சுகம் உங்களுக்குள்ளே வேலை செய்கிறதா இருக்கிறது. சங்கீதத்தில் இன்னொரு வார்த்தை உண்டு. தாவீது விதமாய் எழுதுகிறார் 41:3,
உங்க வியாதியும் மாறும். இந்த ஆத்மாக்குள்ளதான் அந்த தெய்வீக சுகம் கடந்து போய் டச்சஸ் யுவர் சோல். நிறைய பேர் சரீர சுகம் பெற்றுக்கொள்ளாதது காரணம் என்ன தெரியுமா? யுவர் சோல் இஸ் ஹிண்டரிங் தட் பிளஸிங் டு யுவர் பாடி. சோலை ஓவர்டேக் பண்ணி உங்க பாடி ஹீல் பண்ண முடியாதுங்க. யுவர் சோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியுமா? இட் ஷுட் அக்செப்ட் த லார்ட்ஷிப் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய அந்த அவரே ஆண்டவர், பெரியவர், கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லுகிறதை உங்க ஆத்மா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் சரீரத்துக்கு விடுதலை கிடைக்கும். பைபாஸ் பண்ணி கிடைக்காது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது 41வது சங்கீதம் 3-4 வசனங்கள். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அப்படி வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தாவே நீர் என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். நாமளும் சொல்லலாமா? என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொல்லி. மரியாள் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். தேவதூதனுடைய வீட்டுக்கு வந்து இந்த வாழ்த்துதல் எல்லாம் சொன்ன பொழுது லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் என்ன தெரியுமா நடந்தது? அப்ப மரியாள் விதமாய் சொன்னார்கள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. பத்தியா, இந்த ஆத்துமா அந்த தேவனுடைய அதிகாரத்துக்கும் ஆளுகைக்கும் அந்த மேன்மைக்கும் மகிமைக்கும் சரண்டராய் இருக்கிறதை பார்க்கிறேன். மகிமைப்படுத்துகிறது. 47வது வசனத்துல, என் ஆவி என் ரட்சிகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. ஆத்துமா சரியா இருந்தா தான் உங்களால ஜெபம் பண்ண முடியும், பாட முடியும், துதிக்க முடியும், வேதம் வாசிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் அடிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் கடந்து போக விரும்புகிறீர்கள். இட்ஸ் இம்பாசிபிள். God is telling, this is the day that you have to get healed in your soul. உடைய ஆத்துமா சுகமாக வேண்டும். காயங்களோடு ஓடாதீங்க. கால் உடைஞ்சு ரன்னிங் ரேஸில் போக முடியாது. பஞ்சரான கார் எடுத்து நம்ம F1 ரேஸுக்கு போக முடியாதுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை, இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இஸ் ஆல்சோ லைக் தட். பட் we have a healer who loves our soul, who heals our soul. நம்ம ஆத்துமாவை நேசிக்கிறவர், சுகமாக்குகிற தேவனிடத்துல தஞ்சம் அடைவோம், சுகமாகவும் பலனடைவோம். அப்படி நாமம் உயர்த்தப்படுவதாக ஜெபிக்கலாம். எங்கள் ஆத்துமாவை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ராஜா, ஆத்மாவிலே வேதனைகளோடு, மனதிலே, விருப்பங்களிலே, உணர்ச்சிகளிலே காயப்பட்டிருப்பார்கள். இப்பொழுது உம்முடைய கரங்களை வைத்து உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை சுகமாக்குவீராக. எங்கள் ஆத்மாக்களை சுகமாக்குங்க ராஜா. ஏசப்பா, எங்களுடைய ஆத்துமாக்களை தொட்டு சுகமாக்கும் விடுதலை தாரோம். எங்களுடைய ஆவியமை துதிக்கட்டும், மனதாரமை துதிக்கத்தக்கதாய். எங்களுடைய ஆத்துமா காவலில் இருக்கக்கூடாது, காயப்பட்டு இருக்கக்கூடாது, கிளேசத்துல சஞ்சலத்துல வாழக்கூடாது, துக்கத்தில் இருக்கக்கூடாது. ஐயா, இது எங்களை விடுவிக்கிற தெய்வமா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். எனக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெயத்துக்காய், விடுதலைக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.